அப்ப இல்ஹம்து அலிஃபுல் வஸ்லுக்கு அடுத்ததாக எங்கெல்லாம் லாம் வந்திருக்கு. இப்படி லாம் வந்தா அதோட என்னது ஹம்சா அதை நாங்க ஆண்டாம் தெரியும். ரெண்டையும் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். ஈழ மண்ணிலே வடமத்திய மாகாணத்தின் அனுராதபுர மாவட்டத்தில் வரலாற்று நாமச்சிறப்பு பெற்று இயற்கை அன்னையின் வனப்பிற்குள் உருப்பெற்றதே கலாவவ பிரதேசமாகும். இப்பிரதேசத்திலே மிகைத்திருக்கும் முஸ்லிம் சமூகத்தின் மார்க்க பற்றையும் நல்லிணக்கத்தையும் பறைசாற்றும் களமாய் திகழ்வதே அல் மஸ்ஜிது நூரியா கலாவவ ஜும்ஆ பள்ளிவாயல். இப்பள்ளிவாயல் வளாகத்தில் அமையப்பெற்றுள்ள அல் மദ്രസத்து நூரியா என்ற பெயர் தாங்கிய அல் குர்ஆன் கல்விக்கூடமானது கலாவவ மண்ணின் இளம் சிட்டுகளிற்கான மார்க்க கல்வியை போதித்து அல்லாஹ்வின் பொருத்தத்தை பெற்று சமூகத்தால் ஏற்றுக்கொள்ளப்படக்கூடிய நற்பிரஜைகளை உருவாக்கும் தூய எண்ணத்துடன் தனது பணியை மேற்கொண்டு வருகின்றது. இவ்வாறு கலாவவ மண்ணின் இளம் சிட்டுக்களின் ஒளிமயமான எதிர்காலத்திற்காக தொண்டாற்றும் இவ் அல் மദ്രസத்து நூரியா கல்விக்கூடமானது மிக தொன்மையும் நீண்டதுமான வரலாற்றை கொண்டதாகும். அந்த அடிப்படையில் சுமார் 100 வருட கால வரலாற்று இருப்பை கொண்ட இம்மதரசாவானது 1961ஆம் ஆண்டு பதிவு செய்யப்பட்டு ஏக இறைவன் அல்லாஹ்வின் துணையிலும் இப்பிரதேச நலன் விரும்பிகளின் ஆதரவிலும் இன்று வரை தனக்கென தனித்துவமான இடத்தை பற்றி இயங்கிக் கொண்டு வருகின்றது. மேலும் இம்மதரசாவின் கற்பித்தல் பணியில் பணியாற்றியோரின் வரிசையில் மாலிக் ஹசரத், தய்யிப் ஹசரத், ஜவாத் ஹசரத், நெய்னா லெப்பை, சம்சுதீன் லெப்பை, மத்சன் லெப்பை, அசீஸ் லெப்பை, அபூபக்கர் மௌலவி, ரஃபீக் மௌலவி, அபு காசிம் மௌலவி, சமத் மௌலவி, சயீத் லெப்பை, அப்துல் ஹமீத் மௌலவி, ஜலாலுதீன் மௌலவி, ஹசன் மௌலவி, ஃபைசர் மௌலவி, சுந்தூஸ் மௌலவி மற்றும் அன்ஃபர் மௌலவி ஆகிய பல மார்க்கவியல் ஆசான்கள் ஈடுபட்டிருந்தனர். இவர்கள் தவிர இன்னும் பல ஆண் முஅல்லிம்களும் பெண் முஅல்லிமாக்களும் தமது பங்களிப்பை நல்கியுள்ளனர். அந்த வரிசையில் தற்போது பங்காற்றும் முஅல்லிம்களாக மௌலவி சாஃபிர் மதனி BA, மௌலவி ராஃபிக் ஜவாதி மற்றும் மௌலவி நுஸ்கி கஃபூரி BA ஆகியோர் அல் குர்ஆனை கற்றுக் கொடுத்து வருகின்றனர். இங்கே அல் குர்ஆனை சரளமாக ஓதுவதற்கு மாணவர்களை 3 பிரிவுகளாக பிரித்து அவர்களுக்கான நேர ஒதுக்கீடுகளின் அடிப்படையில் ஓதல் பயிற்சிகள் இம்மதரசாவின் மண்டபத்திலே இடம்பெற்று வருகின்றன. அதனைத் தொடர்ந்து அல் குர்ஆனை முழுமையாக முறைப்படியும் சரியான உச்சரிப்புடனும் ஓதுவதற்கான தஜ்வீத் வகுப்பும் இயங்கி வருகின்றது. அத்தோடு கடந்த 2024ஆம் ஆண்டு மௌலவி அன்ஃபர் நஹ்ஜி அவர்களின் வருகையுடன் துவங்கப்பட்ட மனன பிரிவு கற்கை நெறியும் இம்மதரசாவின் வளர்ச்சியில் மிக பெரும் திருப்பு முனையாகும். அந்த அடிப்படையில் தற்போது பகுதி நேர மனன பிரிவாக இயங்கி வரும் இம்மனன பிரிவு வகுப்பானது இன்ஷா அல்லாஹ் எதிர்வரும் காலங்களில் முழு நேர மனன பிரிவாக முன்னேற்றமடைய வேண்டும் என்பதே இம்மதரசா நிர்வாகத்தினரின் மிக பெரும் எதிர்பார்ப்பாகும். மேலும் இது தவிர மாணவர்களின் அன்றாட வாழ்க்கைக்கு தேவையான சந்தர்ப்ப துஆக்கள், ஹதீஸ்கள், இஸ்லாமிய போதனைகள், அறிவு களஞ்சிய போட்டி நிகழ்ச்சிகள், ஆளுமை விருத்தி செயற்பாடுகளுக்கான வெளிக்கள செயற்பாடுகள், மாணவர்களின் மார்க்க கல்வியை பரீட்சிக்கும் வகையிலான பரீட்சை நடைமுறைகள், பெற்றோருடனான கலந்துரையாடல்கள் என்பவற்றோடு இணைந்து மாணவர்களின் சுய ஆற்றல்களை அடையாளப்படுத்தும் வகையிலான வருடாந்த பரிசளிப்பு விழா நிகழ்வுகள் என்பனவும் இடம்பெற்று வருகின்றமை குறிப்பிடத்தக்கதாகும். அதன் அடிப்படையில் மனன பிரிவு மாணவர்களின் முன்னாள் மௌலவியான அன்ஃபர் நஹ்ஜி அவர்களின் பிரியாவிடை நிகழ்வு ஏற்பாடு செய்யப்பட்டதனை தொடர்ந்து அந்நிகழ்வில் அல் குர்ஆன் மனன பிரிவின் முக்கியத்துவம் மற்றும் இம்மதரசாவில் முழு நேர மனன பிரிவின் தேவை கருதி மௌலவி அன்ஃபர் நஹ்ஜி அவர்களினால் மிக ஆழமாக பேசப்பட்டமையானது
இம்மத்ரசாவின் நிர்வாகத்தினரின் சிந்தனையை தூண்டியதனை தொடர்ந்து அவரின் வெற்றிடத்தை நிரப்பும் வகையில் 2024 ஆண்டு மௌலவி நுஸ்கி கஃபூரி அவர்களின் வருகையுடன் தொடர்ந்தும் மனன பிரிவு கற்கை நெறியானது இயங்கிக் கொண்டே வருகின்றது. அல்ஹம்துலில்லாஹ். இவ்வாறு இஸ்லாமிய கல்வி நடவடிக்கையில் வளர்ச்சியடைந்து கொண்டிருந்த இம்மதரசாவின் செயற்திட்டங்கள் யாவும் மஸ்ஜித் வளாகத்திற்குட்பட்ட மிகவும் பழைமையான மண்டபத்திலேயே முட்டுக்கட்டையாய் தங்கி வருகின்ற நிலைமையை கருத்திற்கொண்டு இவ்வுலக வாழ்க்கையின் நலவுகள் அனைத்தின் பாலிலும் ஏற்படும் வளர்ச்சியானது இம்மதரசாவின் கட்டிடத்துறையிலும் இடம்பெற வேண்டும் என்ற நல்லெண்ணத்தின் விளைவால் இம்மதரசாவின் நிர்வாகத்தினர் மற்றும் நலன் விரும்பிகளின் திட்டமிடலின் கீழ் மதரசாவிற்கான புதிய கட்டிட நிர்மாண பணிகள் துவங்கப்பட்டு கடந்த 2025 ஆண்டு பூரணமடைந்த நிலையில் மதரசாவின் கல்வி நடவடிக்கைகள் யாவும் புதிய கட்டிடத்திற்கு மாற்றம் செய்யப்பட்டன. அல்ஹம்துலில்லாஹ். இதில் அல் குர்ஆன் ஓதல் பயிற்சி நெறி பிரிவு, முழு நேர மனன பிரிவு, முழு நேர ஷரியா பிரிவு ஆகிய கற்கை நெறிகளும் இன்ஷா அல்லாஹ் இன்னும் சில தயார்படுத்தல்களின் பின்னர் எதிர்வரும் காலங்களில் ஆரம்பமாகும் என்பதும் சுட்டிக்காட்டத்தக்கதாகும். இன்னமல் அமாலு பின்னியாத், செயல்கள் அனைத்தும் எண்ணங்களை பொறுத்ததே. எனவே உலக கல்வியோடு சேர்த்து மார்க்க கல்வியையும் கற்று இவ்வுலகிலும் மரணத்திற்கு பின்னரான வாழ்விலும் சுபீட்சம் பெற்ற சமூகமாக மாறுவோமாக இன்ஷா அல்லாஹ். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.